Hello all, welcome back to TN Job Seekers. மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. சர்ச் பண்ணிங்கன்னா நம்ம வெப்சைட் டிஎன் ஜாப் சீக்கர்ஸ் குள்ளார வந்துருவீங்க. இதில் லேட்டஸ்ட்டான ஜாப் வந்து எல்லாமே ஃபீச்சர் ஆகிட்டு இருக்கும். அதில் ரீசெண்டாக உள்ளது காக்னிஷன்ட். இதை வந்து நீங்கள் கிளிக் பண்ணிக்கோங்க. காக்னிஷன்ட்டில் ஒர்க் ஃப்ரம் ஹோம் ஜாப் வந்து விட்டுருக்காங்க. ஆஃபீஸ்லேயும் பண்ணிக்கலாம், வீட்லேயும் பண்ணலாம். ஹைப்ரிட் ஜாப் தான். ப்ராசஸ் எக்ஸிக்யூட்டிவ்க்கு தான் அப்ளை பண்ண போகிறோம். ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். எப்படி அப்ளை பண்ணுறது, எலிஜிபிலிட்டி கிரைட்டீரியா, அப்ளிகேஷன் ப்ராசஸ் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக எப்படி பண்ணுறதுன்னு சொல்லிட்டு டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன். நீங்கள் ஸ்கிப் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு வீடியோ வந்து புரியாமல் போகலாம். ஸோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். எடுத்த உடனே காக்னிஷன் பற்றி கம்பெனி பற்றி ப்ரீஃபான இன்ட்ரோ கொடுத்துருக்காங்க. அதை ரீட் பண்ணிக்கோங்க. இப்போ ஃபெமிலியரான கம்பெனி தான், எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். அண்ட் இதுக்கு ஃபீஸ் அண்ட் எக்ஸ்பீரியன்ஸ் எதுவுமே தேவையில்லை. ஃப்ரெஷர்ஸாக இருந்தாலே போதும் தான். அண்ட் எல்லா டிகிரியுமே எலிஜிபிள் தான். பேச்சுலர்ஸ், மாஸ்டர், பிஏ, பிஎட், எம்ஏ, எம்எட், பிஎஸ்சி, பிஇ எல்லா கிராஜுவேட்ஸுமே எலிஜிபிள் தான். அண்ட் 100% ஒர்க் ஃப்ரம் ஹோம் ஜாப் தான். உங்களுக்கு வைஃபை அலவன்ஸும் கொடுக்குறாங்க. ஸ்பெசிஃபிக்காக இந்த பேட்ச்னு சொல்லிட்டு மென்ஷன் பண்ணலை. ஸோ இதுக்கு லாஸ்ட் டேட் பார்த்தீங்கன்னா August 6 அப்ளை பண்ணுங்க. ஆல்ரெடி எல்லாருமே அப்ளிகேஷன் ப்ராசஸ் ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க. இந்த வீடியோ பார்த்து முடிச்ச உடனே நீங்கள் அப்ளை பண்ணிடுங்க. அண்ட் மறக்காம நம்ம சேனல், வெப்சைட் எல்லாத்தையும் ஃபாலோ பண்ணிக்கோங்க. உங்களுக்கு ரெகுலராக வெப்சைட்டில் அப்டேட் வரும். வீடியோ வரதுக்கு முன்னாடி உங்களுக்கு கண்டிப்பாக ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் நோட்டீஸ் பார்த்துடலாம். இது வந்து பிரைவேட் செக்டாருங்கிறதுனால நான் அட்வர்டைஸ்மெண்ட் நம்பர் பார்த்தீங்கன்னா ப்ராசஸ் எக்ஸிக்யூட்டிவ் ஒர்க் ஃப்ரம் ஹோம் ஜாப் தான். பிரைவேட் செக்டார் வேரியஸ் வேகன்சிஸ் இருக்குது. செலக்ஷன் ப்ராசஸ் மோஸ்ட்லி ஆன்லைனில் தான் இருக்கும். கமென்ஸ்மெண்ட் ஆஃப் ஆன்லைன் அப்ளிகேஷன் ஆல்ரெடி ஸ்டார்ட் பண்ணி லாஸ்ட் டேட் வந்து August 6. இது வந்து டே ஷிஃப்ட் தான். ரோல்ஸ் அண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டி ஆஃப் ப்ராசஸ் எக்ஸிக்யூட்டிவ் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து எல்லாமே வந்து கைட் பண்ணணும். அதுக்கப்புறம் கம்யூனிகேஷன் ஸ்கில்ஸ் இருக்கணும். டேட்டாஸ் எல்லாத்தையும் ரெக்கார்ட் பண்ண ஹேண்ட் ஓவர் ப்ராசஸ் எல்லாமே வந்து ப்ராப்பராக பண்ணணும். இதெல்லாம் எனக்கு ஒன்றுமே புரியல, நான் எப்படி அப்ளை பண்ணுறதுன்னு நீங்கள் நினைக்காதீங்க. உங்கள் எல்லாத்துக்கும் வந்து ட்ரைனிங் கொடுப்பாங்க. ஒன் ஜாப் ட்ரைனிங்னு சொல்லிட்டு 30 to 45 days எல்லா ஜாப்லேயும் மாண்டேட்டரியாக இருக்கும். அண்ட் நீங்கள் சம்டைம்ஸ் பெஞ்சில் கூட இருக்கலாம். ஸோ எல்லாமே வந்து உங்களுக்கு சேலரியும் ப்ரொவைட் பண்ணிடுவாங்க. அதனால் எதுவுமே யோசிக்காமல் நீங்கள் உடனே அப்ளை பண்ணிடுங்க. நேம் ஆஃப் த போஸ்ட் அண்ட் வேகன்சிஸ் வந்து வேரியஸ் வேகன்சிஸ் இருக்குது. ப்ராசஸ் எக்ஸிக்யூட்டிவ் தான் போஸ்ட் நேம். பே ஸ்கேல் 1 மந்த்துக்கு 22,500 29,160 வரைக்கும் கொடுக்குறாங்க. எலிஜிபிலிட்டி வந்து பார்த்தீங்கன்னா எனி டிகிரி இன் எனி ஸ்ட்ரீம், கிராஜுவேட், போஸ்ட் கிராஜுவேட், ஈவன் டாக்டரேட் கூட எலிஜிபிள் தான் சொல்லியிருக்காங்க. ஃப்ரெஷர்ஸ் அண்ட் எக்ஸ்பீரியன்ஸ் கேண்டிடேட் ரெண்டு பேருமே அப்ளை பண்ணலாம். எக்ஸ்பீரியன்ஸ் கேண்டிடேட்டாக இருந்தால் அடிஷனல் அட்வான்டேஜ் தான். பட் ஃப்ரெஷருக்கு வந்து வேகன்சி கிடைக்காதுன்னு இல்லை. உங்கள் ஸ்கில்ஸை பொறுத்து எல்லாருக்குமே எல்லா வேலையும் உண்டு. அண்ட் இதுக்கு என்ன நாலேஜ் இருக்கணும்னா இமெயிலில் மார்க்கெட்டிங் பண்ணுறதுக்கு தெரிஞ்சிருக்கணும். சோஷியல் மீடியா, ஆன்லைன் டிஜிட்டல் மார்க்கெட்டிங் ஃபுல்லாகவே மார்க்கெட்டிங் ஓரியன்ட் ஜாப் தான். அதுக்காக ஃபோன் பண்ணி எல்லாருக்கிட்டையும் இந்த பொருளை வாங்கிக்கோங்கன்னு சொல்கிற மாதிரி சேல்ஸ் எல்லாம் கிடையாது. ஜஸ்ட் மார்க்கெட்டிங் பண்ணுறது அண்ட் கஸ்டமர் சர்வீஸ் ஸ்கில்ஸ் இருக்கணும். இது எல்லாத்தையுமே வந்து ரீட் அவுட் பண்ணிக்கோங்க. கம்யூனிகேஷன் ஸ்கில்ஸ் தான் ரொம்ப முக்கியம். ஸோ அது எல்லாத்தையும் பார்த்துக்கோங்க. அண்ட் ஃப்ளெக்சிபிளாக இருக்கணும் ஒர்க் பண்ணுற என்வாயன்மெண்ட்டில் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஏஜ் லிமிட் வந்து 18 இயர்ஸ்க்கு மேலே உள்ள எல்லாருமே எலிஜிபிள் தான். செலக்ஷன் ப்ராசஸ் வந்து சேம் தான். ஷார்ட் லிஸ்ட் பண்ணுவாங்க. அது எல்லாமே உங்கள் ரெஸ்யூமே பார்த்து தான் ஷார்ட் லிஸ்ட் பண்ணுவாங்க. ஸோ அந்த அளவுக்கு கேட்சியாக நீங்கள் 1 பேஜ்க்குள்ளார கொடுங்க. நிறைய இன்ஃபர்மேஷன் வந்து அதில் போடாமல் ஓரளவுக்கு ப்ரீஃபாக 1 பேஜில் வந்து அட்ராக்டிவாக ஒன்று ரெடி பண்ணிடுங்க. அது வந்து ரீசன்ட் மாடலாக இருக்கணும். கலர்ஃபுல்லாக நீங்கள் பண்ணுறேன்னு சொல்லிட்டு அதுமாரியெல்லாம் பண்ணாமல் ஒரு ப்ராப்பராக அஃபிஷியலாக எப்படி பண்ணணுமோ அதுமாரி பண்ணிக்கோங்க. அண்ட் இதோட டேட் அண்ட் டைம் எல்லாமே வந்து நீங்கள் ஷார்ட் லிஸ்ட் ஆனதுக்கப்புறம் இமெயிலில் நோட்டிஃபை பண்ணிடுவாங்க. அப்ளிகேஷன் ஃபீஸ், எக்ஸாம் ஃபீஸ்னு சொல்லிட்டு எல்லா கேட்டகரிக்கும் 0 தான் சொல்லியிருக்காங்க. ஃபீஸ், இன்டிமேஷன் சார்ஜஸ்னு சொல்லிட்டு எதுவுமே கிடையாது எல்லா கேட்டகரியும். அஃபிஷியல் வெப்சைட்டில் கூட ஸ்கேம்லாட் இருக்குது. நிறைய பேர் வந்து அமௌண்ட் கேட்பாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்படி கேட்டாங்க, ஹெச்ஆர் பேசுகிறேன், மேனேஜர் பேசுகிறேன்னு சொல்லி கேட்டாங்கன்னா நீங்கள் அந்த கால்ஸை இக்னோர் பண்ணிடுங்க. ஏன்னா அது எல்லாமே ஃபேக் கால்ஸ், தேர்ட் பார்ட்டி தான். அண்ட் இந்த ஜாப்க்கு இன்ட்ரெஸ்டடாக இருந்தீங்கன்னா இந்த 6 ஸ்டெப்ஸ் எல்லாத்தையும் கோ த்ரூ பண்ணிக்கோங்க. காக்னிஷன்ட்டோட கெரியர் பேஜ் வந்து நான் கொடுத்துருக்கேன். அதில் எக்கச்சக்கமான நோட்டிஃபிகேஷன் வந்து எஜுகேஷனல் ஓரியன்ட் ஒர்க் வேணும்னா நீங்கள் அதில் போய் ஃபில்டர் பண்ணி உங்கள் எக்ஸ்பீரியன்ஸுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் ரெஃபர் பண்ணி போட்டு அப்ளை பண்ணிக்கலாம். நான் கொடுத்துருக்கிறது காமன் லிங்க் தான். அதுக்கு லாஸ்ட் டேட் வந்து 6 August. அண்ட் மறக்காம எல்லா பிளாட்ஃபார்மையும் ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஜாயின் பண்ணிடுங்க டிஎன் ஜாப் சீக்கர்ஸ் ஃபேமிலியில். உங்களுக்கு கண்டிப்பாக ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் பார்ட் டைமுக்கு இன்ட்ரெஸ்டடாக இருக்கீங்கன்னா கமெண்ட்டில் பார்ட் டைம்னு சொல்லிட்டு எனக்கு வந்து கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் இதோட லிங்க் வந்து கீழே கொடுத்துருக்கேன். அது வந்து கிளிக் ஹியர் பட்டன் இருக்குது, அதை டச் பண்ணிக்கோங்க. ஸோ நம்ம அஃபிஷியல் வெப்சைட்குள்ளார வந்தாச்சு காக்னிஷன்ட்டில். இதில் வந்து நீங்கள் சைன்இன் பண்ணுற மாதிரி இருக்கும். ஆல்ரெடி உங்கள்கிட்ட லாகின் பாஸ்வேர்ட்ஸ் இருந்துச்சுன்னா அதை யூஸ் பண்ணி நீங்கள் பண்ணிக்கலாம். அப்படி இல்லாட்டி அக்கௌண்ட்ஸ் வந்து ரெஜிஸ்டர் பண்ணணும். இது எல்லாத்தையுமே வந்து ரீட் அவுட் பண்ணிக்கோங்க. அப்படி இல்லை பண்ணிவிட்டு ஐ கன்ஃபார்ம் கொடுத்துருங்க. அது டைம் இருக்காது. ஜஸ்ட் நீங்கள் ஸ்க்ரால் டவுன் பண்ணிவிட்டு பண்ணிடுங்க. லாகின் இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருக்காங்க. நீங்கள் ரெஃபரலில் நீங்கள் போகிறீங்கன்னா டெம்பரரி பாஸ்வேர்டு எல்லாத்தையும் கொடுத்துட்டு யூசர் நேம், பாஸ்வேர்ட் போடுங்க. அப்படி நியூ யூசராக இருந்துச்சுன்னா சைன்இன் கொடுங்க. ஸோ உங்களோட யூசர் நேம் வந்து கரெக்டாக கொடுத்துருங்க. பாஸ்வேர்டில் வந்து ஒரு கேபிட்டல் லெட்டர், ஸ்மால் லெட்டர்ஸ் இருக்கணும். ஒரு நம்பர், ஒரு கேரக்டர் எல்லாமே கலந்த மாரி இருக்கணும். ஸோ அது மட்டும் நீங்கள் 2 வாட்டி என்டர் பண்ணிவிட்டு உங்களோட அஃபிஷியலான மெயில் அட்ரஸ் மட்டும் நீங்கள் ரீஎன்டர் பண்ணுங்கள். ஏன்னா ஒரு ஜாபுக்கு ஒரு மாரி ரெஸ்யூமே அண்ட் இமெயில் அட்ரஸ் தான். நிறைய பேர் நம்ம வந்து ஸ்கூல் படிக்கும்போது நம்ம வந்து ஃபன்னியாக ஏதாவது மெயில் அட்ரஸ் வந்து க்ரியேட் பண்ணியிருப்போம். கில்லர், ராக்கி அப்படின்னு சொல்லிட்டு ஏதாவது பண்ணியிருப்போம். ஸோ அது எல்லாத்தையுமே வந்து நீங்கள் எரேஸ் பண்ணிவிட்டு அஃபிஷியலாக உங்கள் நேம் அண்ட் ஏதாவது ஒரு காம்பினேஷன் நம்பர் போட்டு நீங்கள் ப்ராப்பராக மெயில் வந்து நீங்கள் வச்சுக்கணும். அதை வந்து அடிக்கடி ஃபாலோ அப் பண்ணணும். பண்ணிவிட்டு அந்த மெயில் அட்ரஸ் தான் எல்லாத்துக்கும் யூஸ் பண்ணிவிட்டு நீங்கள் என்டர் பண்ணி ரெஜிஸ்டர் பண்ணிட்டீங்கன்னா சக்ஸஸ்ஃபுல்லாக ரெஜிஸ்டர் ஆகிடும். அதுக்கப்புறம் உள்ளார போய் அந்த ஜாபோட டிஸ்கிரிப்ஷன் எல்லாமே கொடுத்துருப்பாங்க. ஆல்ரெடி நம்ம வெப்சைட்டில் இருக்கும். அதானில் எக்ஸ்ட்ராவாக கம்பெனி பற்றி, ரோல்ஸ் அண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டி, நம்மள்ட்டேருந்து என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே வந்து கொஞ்சம் எலாபரேட்டாக இருக்கும். எல்லாத்தையும் நீங்கள் வந்து ரீட் அவுட் பண்ணிவிட்டு ஃபைனலாக யூசர் நேம் நம்ம ஆல்ரெடி கொடுத்ததுனால லிங்க்டின் ப்ரொஃபைல் இருந்துச்சுன்னா நீங்கள் அதை யூஸ் பண்ணி அப்ளை பண்ணிக்கலாம். அப்படி இல்லாட்டி கேட்குற இன்ஃபர்மேஷன் எல்லாமே மேனுவலாக டைப் பண்ணி சப்மிட் கொடுத்துட்டிங்கன்னா அப்ளிகேஷன் சப்மிட் ஆகிடும். இமெயிலில் கன்ஃபர்மேஷன் வந்துடும். ஜஸ்ட் நீங்கள் நெக்ஸ்ட் ஃபாலோ அப் மட்டும் பண்ணிக்கோங்க. ஷார்ட் லிஸ்ட் ஆகிட்டு எனக்கு இந்த கம்பெனிலேருந்து என்னை வந்து
வந்து ரீச் பண்ணாங்கன்னா நீங்கள் கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பார்க்குற மற்ற எல்லாருக்குமே அது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக்கும் பண்ணிடுங்க.